subscribe to my channel. வணக்கம். அபி டிவியில் நம்ம பார்க்க போகிறது நெல்லையில் தூய தோமா ஆலய 55வது பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு 12,000 பேர் கலந்து கொண்ட அசன பண்டிகையானது நடைபெற்றது. அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நெல்லை திருமண்டலம் பெருமாள்புரம் சேகரம் தூய தோமா ஆலய 55வது பிரதிஷ்டை பண்டிகை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் துவக்கமாக பிரதிஷ்டை திருப்பலியை நெல்லை திருமண்டல பேராயர் பர்னபாஸ் அவர்கள் கலந்து கொண்டு பிரதிஷ்டை திருப்பலியை நடத்தினார். மாலையில் தூய தோமா ஆலயில் 55வது பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு சுமார் 12,000 பேர் கலந்து கொண்ட அசன பண்டிகையானது நடைபெற்றது. இந்த அசன பண்டிகையை நெல்லை மாநகர மேயர் ராமகிருஷ்ணன், துணை மேயர் ராஜு, தூய தோமா ஆலய சேகர குரு ஜெபராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் உதவி குருக்கள் ஆம்ஸ்டன் அழகுராஜ், தியாகராஜன், கவுன்சிலர்கள் மன்சூர், மாரியப்பன், சுப்புலட்சுமி, பொன்மாணிக்கம், மேலப்பாளையம் பகுதி திமுக பொருளாளர் எட்வர்ட் ஜான், அப்துல் சுபகானி, மேயரின் உதவியாளர் ஷேக் பிள்ளை, துணை மேயரின் உதவியாளர் மணிகண்டன், தகவல் தொழில்நுட்ப அணி காசிமணி உட்பட பலரும் கலந்து கொண்டனர். இந்த அசன பண்டிகையில் கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்லாமல் மாற்று சமூகத்தை சேர்ந்த மக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாள் தூய தோமாவின் திருநாள். ஆகவே பெருமாள்புரம் தூய தோமா ஆலயத்தினுடைய 55வது பிரதிஷ்டை பண்டிகையை காலை 5:30 மணிக்கு ஆசரிக்க தேவன் கிருபை தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை முன்னிட்டு வருடந்தோறும் இந்த ஆலயத்திலே அசன பண்டிகை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட 12,000 பேருக்கு அதிகமான பேர் இங்கே வந்து மத பாகுபாடின்றி உணவு அருந்தி ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதத்தை பெற்று செல்கிறார்கள். ஆகவே இந்த ஆண்டும் சிறப்பாக இந்த பண்டிகை நடைபெற எல்லாவற்றுக்கும் மேலாக நல்ல கால சூழ்நிலையை அருளின தேவாதி தேவனுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே வந்து உணவருந்துகிற அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த உணவுக்காக, இந்த அசனத்திற்காக ஜெபித்தவர்கள் அனைவர், இதற்காக முயற்சி எடுத்தவர்கள் அனைவரையும் பாராட்டுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.